மயிலாட் ஒரு நல்ல படம், நல்ல படைப்பு. ஒரு கிட்னி திருட்டை வச்சு உண்மை சம்பவத்தில் நடந்த ஒரு படத்தில் ஒரு கதையை வச்சு எடுத்திருக்காங்க. பட் அதை தாண்டி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. அரசியல் படம் தான், அரசியல் சார்ந்த படம் தான். அதிகாரத்தில் இருக்கிறவங்க அடித்தட்டு மக்களை அவங்களோட அதிகாரத்தை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்கள அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, அந்த மக்களை வாட்டுறாங்கன்றது தான். ஸோ ரொம்ப நல்ல படம். ஒரு சின்ன கிட்னி திருட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய பேருக்கு அதை பற்றி வெளியில் பெருசாக விவரம் தெரியல. ஆனால் அது எப்படி நடக்குது, எப்படி அந்த மக்களை ஏமாத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்தி அவங்கள கடனில் தள்ளி அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் வேறு வழி இல்லாமல் குடும்ப சூழலை காரணம் காட்டி அந்த கிட்னி அப்படி எடுக்கிறாங்க. அதனால் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு தான் பாதிக்கப்படுறாங்கன்னு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க தன்னோட அதிகாரத்தை எவ்வளோ தப்பாக பயன்படுத்தி இன்றைக்கி உள்ள அவங்களுக்கு அடித்தட்டில் உள்ள மக்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய நீதியை அநீதியாக மாற்றுறாங்கன்றதெல்லாம் காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். இல்லை அப்படி இல்லை, கமர்ஷியல்ன்றது பெருசாக தெரியல. பட் இப்போ தான் இன்றைக்கி சமூக அக்கறையோட படமாக இருந்தாலும் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காதல் பாடல்கள், கொஞ்சம் இந்த படத்தோட வர காமெடி எல்லாமே இருக்குது. பட் கொஞ்சம் அந்த சீரியஸ்னஸ் உள்ளே போனதுக்கப்புறம் படம் கம்ப்ளீட்டாக அந்த சீரியஸாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் கம்ப்ளீட்டாக படம் உங்களுக்கு வந்து எங்கே ஆரம்பிக்கிறேன், இந்த படம் எதை நோக்கி போகுதுன்றதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவதும் அப்படி தான், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக ராஜ்முருகன் படம் வந்து அப்படி தான். ஸோ எனக்கு இந்த படம் அப்படி அது மட்டும் தான் தோணுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போக, ஏன்னா யூஸ்வலாக அவர் வந்து கேரக்டர் வந்துட்டு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக தான் கொண்டு போவார். அந்த விதத்தில் எனக்கு அந்த ஸ்லோனஸ் கூட எனக்கு பெருசாக தெரியல.